ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற வீடியோவோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலும் யாரும் தகவலாக கொடுக்கல. நம்ம மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த அப்டேட்டை கொடுக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் லேட்டாக தெரிஞ்சதுனால நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்லணும் வரேன். அதாவது கடந்த ஆட்சியான திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலிமா மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்தது. அது சம்மந்தமாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வந்தோம். நிறைய பேர் புதிய விண்ணப்பம் மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட்சியை பிடித்திருக்கிற தாவைக்கா விஜய் அவர்கள், அதாவது நாளைக்கு முதல்வராக பதவியேற்க போகிறாரு. அவரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஏற்கனவே வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 குடும்ப அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு வந்தவங்களுக்கு இந்த 2500 பணம் கிடைக்குமா, இல்லை புதுசாக திரும்ப அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ணால் எங்கே போயிட்டு பண்ணணும், ஆஃப்லைன் பண்ணணுமா இல்லை ஆன்லைனில் பண்ணணுமா, அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வரும், எந்த மாதத்துலேருந்து இந்த 2500 உங்களோட வங்கி கணக்குலையோ இல்லை கேஷாவோ கிடைக்குமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாக்குறுதிகளாக என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க, அது சம்மந்தமாக மகளிர்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றது சம்மந்தமும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ரேஷன் அட்டை வாங்கின்னு வரவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி உண்டா, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்கும்போது 60 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்ப அட்டை வச்சுக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இப்போதைக்கு விதிக்கவில்லை. அதனால் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மகளிர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா புதுசான சூப்பரான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் 2500 இந்த திட்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பெயரில் மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனை முன்னெடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தாவேகா தலைவர், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். முக்கியமாக அதுதான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லெவலில் தாவேகா வெற்றி வாய்ப்பை சூடி இருக்கிறாங்க. நாளை முதல் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமில் முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்கிறார். இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வாக்குறுதிகளை ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியில் எலெக்ஷனில் நிற்கும் போது கொடுத்துருந்தார். அதில் முக்கியமான வாக்குறுதிகளாக பார்த்தீங்கன்னா அது மகளிர் தினத்தை முன்னிட்டு, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருந்த ஆட்சி காலத்தில் 1000 ரூபா கொடுத்துன்னு வந்தாங்க. அவங்களும் வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. அதாவது திமுக அண்ணா திமுக அவங்க 2000 மாதம் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் கூடுதலாக 500 சேர்த்து மாதம் 2500 வழங்கப்படும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என தாவைக்கா விஜய் அறிவிப்பு அப்படின்ற அறிவிப்பு ஏற்கனவே கிடைச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளை முதல் ஆட்சியில் அமர போகிறார் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள். இதன் மூலயமா இதன் முதல் கையெழுத்தாக 2500 போட்டு எல்லா மகளிர்களுக்கும் 2500 மாதம் மாதம் சென்றடை மாதிரி செய்வார்களா அப்படின்ற மாதிரி மகளிர் தரப்பில் வெகு விமர்சையாக எதிர்பார்த்துன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கான வாக்குறுதிகளை வந்த உடனே தலைவர் விஜய் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படின்ற மாதிரி மக்கள் இடையே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு மிகவும் எழுந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இந்த 2500 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குடும்ப அட்டை முக்கியமாக வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது சம்பந்தம் கூடுதலான இன்ஃபர்மேஷன் வீடியோட லாஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக பார்த்துன்னு வந்தால் தான் உங்களுக்கு மீறி இருக்கிற பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயின் தமிழக மகளிர் நலத்துக்காக சிறப்பு
சிறப்பு திட்டங்கள் கூடுதலான நிறைய திட்டங்களையும் வந்து மகளிர்களுக்காக வந்து அறிவிச்சிருந்தார். அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து சொல்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து மாதம் 2500 அது பற்றியே வந்து பேசியாச்சு. அடுத்தது ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் வந்து வழங்கப்படும், 1 பவுன் தங்கம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பெண்களுக்கான நீதியை விரைவில் வந்து அறிவிப்போம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பொது போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசர பொத்தான்கள் வந்து வைக்கப்படும், எமர்ஜென்சி வந்து வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுயக்குழு உறுப்பினர்களுக்கு, அதாவது சுய உதவிக்குழு வச்சிருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலு நாச்சியார் படை திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு முக்கியமாக மகளிர்களுக்கு நலத்திட்டங்களாக வந்து வாக்குறுதிகளாக வந்து இப்போ வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கார். நாளை முதல் முதலமைச்சராக வந்து போகிறார், அவர் வந்து அறிவிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து இப்போ கிடைச்சிக்கிற அப்டேட் பொறுத்தளவுக்கு மதிப்பிற்குரிய விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அசத்தலான வெற்றியுடன் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருடம் ஆளப்போகிறது அப்படின்றது வந்து உறுதியாயிருச்சு. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் தருணம் நெருங்கி வரும் வேளையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றதான் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நாளைக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நேரு ஸ்டேடியமில், அதாவது நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போகிறாரு. இதன் மூலயமா அவர் அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்கள் சம்மந்தமாக வந்து அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து வாக்குறுதிகள் கலநிலவரங்கள் என்னவா வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடையே உடனடியாக பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ள தீர்க்கும் வகையில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நிதி சப்ளை மற்றும் நிர்வாக சிக்கல்கள் புதிய அரசுக்கு கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. புதுசாக வந்து ஒரு அரசு வரும்போது நிதி சிக்கல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதை வந்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கிய திட்டம் அதனால் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 2500 ரூபாய் மாதம் வழங்கும் திட்டம், அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர். இந்த 2500 ரூபாய் கூட வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும்போது கூடுதலாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் இலவசம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர் இலவசம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வழங்கும் திட்டம் வந்து இல்லத்தரசிகள் சமையல் செலவை வந்து கணிசமாக குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இது பெரும் நிதி நிவாரணத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது முதல் பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது, சப்ளை தட்டுப்பாடு. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் நீரிணை, அதாவது வந்து போர் பதட்டம் காரணமாக பகுதியில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு பற்றாக்குறை வந்து இருக்குது. இறக்குமதியும் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாடு முழுவதும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு சப்ளை அப்படின்றது மிகவும் மோசமாக வந்திருக்குது. இந்த நிலையில் விஜய் தலைமையிலான அரசு எப்படி உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இது செயல்படுத்துறதுக்கு இன்னும் காலங்கள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் பெரும்பாலான சிலிண்டர்கள் இறக்குமதி செய்யும் நிலையில் விலை உயர்வு, சப்ளை குறைவு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த இலவச சிலிண்டருக்கு அரசு மானியம் அளிக்க வேண்டிய நிதி சுமையும் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்தாலும் அரசின் செலவு இன்னும் அதிகரிக்கும். இதனால் திட்டத்தின் முழுமையாக அமல்படுத்துவதா அல்லது படிப்படியாக செயல்படுத்துவதா என்பது முதலமைச்சராகும் போது விஜய் அவர்கள் ஒரு நாளும் வந்து அதுக்கான ஆலோசனை ஏற்கப்பட்டு தீர்க்கமாக வந்து முடிவு எடுக்கார். கண்டிப்பாக வந்து தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அவர் வந்து அமைஞ்சிருக்கார் ஆட்சியில் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்து 2500 ரூபாய் வந்து கொடுத்தாலும் 6 இலவச சிலிண்டர் அப்படின்றது இப்போதைக்கு வந்து சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மாதம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், இதுதான் வந்து ஒரு 3வது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் வந்து இலவச மின்சாரம் வந்து வழங்கப்பட்டு வருது கவர்மெண்ட், ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டுங்க எல்லாமே. இப்போ 200 யூனிட் வரை வந்து பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் வழங்கும் வாக்குறுதிகளும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மின்சார கட்டண சுமையிலிருந்து பல குடும்பங்கள் விடுவிக்கும் என்பதால் இது 2 மாதம் ஒரு முறை செலுத்தும் மின் கட்டணம் குறையும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தில் நடைமுறையில் சிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தான் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது தான் மக்கள் மத்தியில் மின்சார தேவை மற்றும் பயன்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. குளிர்சாதன பெட்டிகள்லாம் வந்து நிறைய பயன்படுத்திட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மின்சார தட்டுப்பாடு ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குது. மின்சாரம் வாங்க வேண்டிய நிலை வந்து ஏற்படலாம் மற்ற இடத்துல இருந்து அப்படின்னு வந்து தெரிய வருது. தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை நிர்வாகம் ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் தள்ளப்பட்டிருக்குது. இதுதான் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அதாவது ஏற்கனவே டிஎன்இபி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடனை வச்சிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே வந்து இருக்குது. இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வருமானம் குறைவாக இருக்கிறது. அதனால் வந்து தற்போது 200 யூனிட் கொடுக்கும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்துள்ளார் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடத்தக்கதாக வந்து இருக்குது. இதையும் வந்து உடனே வந்து செயல்படுத்துவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது. இதற்கான அரசு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் கட்டாயம் தற்போது உருவாகியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை என்றால் மின்சாரத்துறையின் நிதி நிலைமை மேலும் மோசமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே 200 யூனிட் இலவச மின்சாரத்தை எப்படி தொடர்ந்து வழங்க முடியும் என்பது விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு முதல் நாள் வரும்போதே முக்கியமான பிரச்சனையாக வந்து அமைகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இதையும் வந்து முறியடித்து அதுக்கான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 200 யூனிட்டை இலவசமாக வழங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ வரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏழை பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் ப்ளஸ் பட்டு சேலை இதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது புதுசாக வந்து திருமணம் செய்யும் ஏழை பெண்களுக்கு 1 சவரன் சுமார் 8 கிராம் தங்கம் மற்றும் தரமான பட்டு சேலை வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதுவும் வந்து மகளிரிடையே புதுசாக வந்து திருமணமாக ஏழை எளிய மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். கூடுதலாக திருமண செலவை குறைக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சேலையும் வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் தலைமையில் ஆட்சி இதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இது சமூக அளவில் முக்கியமான உதவியில் அமைகிறது பல்வேறு திட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலை சுமார் 1,22,000 ரூபாய் உள்ளது கிட்டத்தட்ட. இந்த திட்டத்தை ஆயிரக்கணக்கான பெண்கள் அமல்படுத்தினால் அரசுக்கு ஏற்படும் மொத்த நிதி சுமையும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து 2,500 ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய நிதி சுமையை வந்து உருவாக்குற ஒரு திட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 இலவச சிலிண்டர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நிதி சுமையை வந்து உருவாக்குற ஒரு திட்டமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 யூனிட் இலவசம் அப்படின்றதையும் அதற்கு விட ஒரு நிதி சுமையை வந்து உருவாக்கும் அரசுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இப்போ வந்து புதுசாக திருமணம் ஆகிறவங்களுக்கு 1 பவுன் வரைக்கும் வந்து இலவசமாக தங்கம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எப்படி வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை வந்து செயல்படுத்துவார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக இதை ஃபுல்லாக வந்து செயல்படுத்துவார் அப்படின்னு வந்து தெரிய வருது. நலத்திட்டங்கள் விசஸ் நிதி ஒதுக்கீடு வந்து மிகப்பெரிய சவாலாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 3 திட்டங்களில் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மேம்படுத்தும் வகையிலும் இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டங்கள் வந்து தேவைப்படுது ஒன்றியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து எரிவாயு சிலிண்டர் உயர்ந்திருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறதுனால அது 6 சிலிண்டர் இலவசமாக கொடுத்தா மக்களுக்கு நிதி நிலைமை சீராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகளிர்களுக்கு 2,500 ரூபாய் வந்து கொடுத்தாலும் இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டிருந்தாலும் அதுவும் வந்து நிதி சுமையை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து எப்படி வந்து எடுத்துன்னு போக போகிறார் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் வந்து பார்ப்போம். குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ரூபாய் 2,500 நம்ம சேனல் பொறுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் 1000 சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோ போட்டு வந்தோம். ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பேரில் வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் வந்து சரியாக வந்து சொல்லாமல் 2,500 ரூபாய் மகளிர்களுக்கு 60 வயது குறைவாக இருக்கிறவங்க குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாகல. ஒரு அப்டேட்டும் கண்டிப்பாக வந்து வரும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் தான் புதுசாக வந்து அப்ளை பண்ணுற முடியுமா, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற பல்வேறு கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து தெரியும். இதுக்கு மேலே தொடர்ச்சியாக வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வரும். 2,500 ரூபா உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும். ஏற்கனவே நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு 1000 ரூபாய் வராதவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி 1000 ரூபாய் வந்து வந்திருக்கு. அதே போல் இந்த 2,500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாத நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி 1000 ரூபா வாங்கின்னு வரவங்களுக்கு ரெகுலராக வந்து அதே அக்கௌண்ட்டில் பணம் வந்து வருமா அப்படின்ற எல்லா அப்டேட்டும் எந்த நியூஸ் சேனல்லையும் முன்கூட்டியே வரலனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் மூலிமா, தகவல் மூலிமா எந்தெந்த இடத்துல வந்து எடுக்க முடியுமோ அதை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கான விரைவாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொடுப்போம். நீங்கள் முதலாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2500 கைப்பற்றுறதுக்கு நம்ம சேனல் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உண்மைக்கு உண்மையாக எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2500 ரூபாய் உங்களுக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து மாதம் 2500 ரூபாய் வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆன் பண்ண போகிறேன். இதன் மூலிமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக கண்டிப்பாக உடனடியாக வந்து கேளுங்க. என்ன ப்ரூஃப் தேவை, என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்ற சம்மந்தமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் உடனடியாக வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு சேனலையும் அனைத்து கமெண்ட்டுகளுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.